மித்தாப் எனப்படும் மலேசிய இந்தியர் விவசாய உருமாற்ற திட்டத்தின் கீழ் விவசாய மேம்பாட்டு உதவி நிதி மற்றும் இளம் விவசாய தொழில் முனைவோர் ஆகிய இரு திட்டங்களுக்கு இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா விண்ணப்பங்களை திறந்துள்ளது. விவசாயத்துறை சுற்றுச்சூழல் அமைப்புடன் இந்திய விவசாய தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கத்தில் அதற்கு 38 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மித்ரா சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார். மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மாருடியுடன் இணைந்து நடத்தப்படும் இத்திட்டம் அதிக போட்டித்தன்மை கொண்ட இந்திய விவசாய தொழில் முனைவோரை உருவாக்கும் ஆற்றலை கொண்ட ஒரு முயற்சி என்று பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறினார். மித்ரா மூலியமா இப்போதைக்கு இருக்கிற விவசாயர் செய்கிறவங்களுக்கு 30,000 வெள்ளி கிராண்ட் வழங்குறதுக்கு இந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் எங்களோட டார்கெட் 100 விவசாயத்தை சூஸ் பண்ணி, அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கு வெட்டிங் நடந்து ஒரு செமினார் வச்சு அந்த 100 பேரில் 70 செலக்டட் பீப்புளுக்கு நாங்கள் 30,000 வெள்ளி வழங்குறதுக்கு இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். தகுதி பெறும் 100 பங்கேற்பாளர்களில் 70 பேருக்கு 6 மாதங்களுக்கு மாருடியின் வழிகாட்டுதலுடன் 30,000 ரிங்கிட் வரை உதவி நிதி வழங்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அதோடு இளம் விவசாயி தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் 30 பங்கேற்பாளர்களுக்கு 10 மாத விவசாய பயிற்சியும் 3ஆம் நிலை மலேசிய திறன் சான்றிதழும் வழங்கப்படும் என்று பிரபாகரன் விவரித்தார். இன்று தொடங்கி வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை மித்ராவின் அகப்பக்கத்தில் அதற்கு விண்ணப்பிக்கலாம்.